ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இட்லிக்கு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, சோம்பு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலாவை எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். மசாலாவை சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்க போகிறேன். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்டர் ஆக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு அதே எண்ணெயிலே போட்டு வதக்கிக்க போகிறேன். வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை சேர்த்து அதையும் நான் எண்ணெயிலே வதக்கிட்டு வேறு தட்டில் மசாலா வார வைக்க போகிறேன். இப்போ மட்டனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அரை கிலோ நான் மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். கலந்து கொஞ்சம் நேரம் நல்லா மட்டன் ஊறட்டும். ஒரு சைடு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை எடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நாம் அரைச்சிட்டு ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அந்த பேனில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்து மட்டனை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து ஊற வச்சுருந்த மட்டன் எடுத்து போட்டுக்க போகிறோம். போட்டு நான் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஒரு 4லேருந்து 6 விசில் கிட்ட நான் இதை விட போகிறேன். விட்டுட்டு இப்போ கறி வெந்துருச்சாங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு கறியை எடுத்து நல்லா நம்ம அமுத்தி பார்க்கணும். அப்போ அமுத்தி பார்த்தா நல்லா கறி வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் இருக்க மட்டனையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் எடுத்து அதோடு சேர்த்து கொதிக்க விட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நம்ம மசாலாவோட தண்ணி நம்ம கிண்ணத்தில் வச்சுருப்போம், அதை எடுத்து அதையும் சேர்த்து நம்ம வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் சரி பார்த்தா மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.